சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம். அது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தயிர் அதை நல்லா க்ரீமியாக அடித்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு கசூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறோம். கசூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.